ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر: أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்ம முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தஆலா மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு செய்த ஒரு மாபெரும் கருணை கிருபை. அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கியிருக்கிறான். இது அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா முஸ்லிமாக ஆக்கிவிட்டான் என்று சொன்னால் அந்த முஸ்லிமான மனிதரை நிரந்தரமான நரகத்தை விட்டு அல்லாஹு தஆலா பாதுகாத்து விடுகிறார். அந்த முஃமினான அடியான், அந்த முஸ்லிமான அடியார் துன்யாவில் 100 வருடம் வாழ்கிறார். 100 வருடம் வாழ்ந்த பிறகு அந்த 100 வருட வாழ்க்கையிலேயும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தே வாழ்ந்து விட்டார் என்று சொன்னாலும், அவர் முஸ்லிமாக மரணித்து விட்டால் அல்லாஹ் தஆலா அவர் செய்த பாவங்களுக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட காலம் அல்லாஹ் தஆலா அவரை தண்டனை கொடுத்து அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அவரை ஈமான் கொண்டிருந்தார் என்ற காரணத்தினால் அல்லாஹ் அவரின் சொர்க்கத்தில் நுழைய வைத்து விடுகிறான். ஆனால் எத்தனை வருடம் அவர் நரகத்தில் இருப்பார் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே வெளிச்சமானதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்ப்போம் என்று சொன்னால், அல்லாஹ் தான் நமக்கு இஸ்லாத்தை அல்லாஹ் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கும். அப்போ அல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல வரான் என்று பார்த்தா, இஸ்லாத்தை உங்களுக்கு கொடுத்து நிரந்தரமான நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துட்டேன். மீதமுள்ள செயல்பாடுகளை எவ்வாறு செயல்பாடுகளை நீங்கள் அமைத்து கொண்டால் நீங்கள் நரகத்தின் பக்கம் செல்லாமல் சொர்க்கத்தின் பக்கம் சென்று விடலாம். அல்லாஹு தஆலாவுடைய கோபத்தின் பக்கம் செல்லாமல் அல்லாஹு தஆலாவுடைய சந்தோஷத்தின் பக்கம் எப்படி நீங்கள் செல்லலாம் என்பதற்குரிய வழிமுறையையும் நான் உங்களுக்கு காட்டிவிட்டேன் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனை கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டும் அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு விஷயமாக சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இஸ்லாம் என்பது மார்க்கம் என்று சொல்லப்படும். எல்லாவித கோட்பாடுகளையும் மதம் என்று சொல்லப்படும். இப்போ இந்து மதம், கிறிஸ்துவ மதம், ஆனால் இஸ்லாமிய மதம் என்று சொல்லக்கூடாது. இஸ்லாம் என்பது மார்க்கம். மார்க்கம்னா என்ன? தீன் என்று அரபியில் சொல்லுவாங்க. நம்ம தீன்படி வாழணும் என்று சொன்னால் தீன்னா என்ன என்று பார்த்தா, தீன் என்பது ஒரு மார்க்கம். மார்க்கம்னா என்ன? நீங்கள் தமிழ் அகராதி எடுத்து பார்த்தீங்க சொன்னால் ஒவ்வொரு செயலை செய்வதற்கும் ஒரு வழிமுறை இருக்கு. அந்த வழிமுறையின் பிரகாரம் அந்த செயலை செய்வதற்கு பெயர்தான் மார்க்கம் என்று சொல்லுவாங்க. இந்த அடிப்படையில் இந்த செயலை செய்ய வேண்டும், இந்த அடிப்படையில் இந்த செயலை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வழிமுறை இருக்கு. அந்த வழிமுறைக்கு பெயர் தான் மார்க்கம் என்று தமிழில் சொல்லுவாங்க. அதுக்கு அரபியில் தீன் என்று சொல்லுவாங்க.
உதாரணமாக இஸ்லாத்தில் எல்லா செயல்பாடுகளுக்கும் வழிமுறையே வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மனிதர் தண்ணி குடிக்க வேண்டும் என்று சொன்னாலும் எப்படி தண்ணி குடிக்கணும், எந்த அடிப்படையில் தண்ணி குடிக்க வேண்டும், எந்த வழிமுறையில் தண்ணீர் குடித்தால் அவருக்கு நல்லது, அவருக்கு நன்மை கிடைக்கும், எந்த அடிப்படையில் சாப்பிட வேண்டும், எல்லாமே சாப்பிட தான் செய்கிறோம். ஆனால் இஸ்லாத்தில் ஒரு முஸ்லிமான மனிதர் சாப்பிடுகிறார் என்று சொன்னால் அவர் சாப்பிடுவதற்கென்று ஒரு வழிமுறையே என்ன செய்யப்பட்டிருக்கு, அல்லாஹ்வும் ரசூலும் வகுத்து கொடுத்துருக்கிறார். இந்த அடிப்படையில் தான் ஒரு மனிதர் சாப்பிட வேண்டும், இந்த உணவுகளைத்தான் சாப்பிட வேண்டும், இந்த முறையில் தான் சாப்பிட வேண்டும், இப்படியாப்பட்ட வருவாயை கொண்டு தான் ஒரு மனிதர் சாப்பிட வேண்டும் என்று சில வழிமுறைகளை இஸ்லாம் தொகுத்திருக்கு. அதே போல தூங்கணும் என்று சொன்னால் அதுக்கு சில வழிமுறைகள், நடப்பதற்கு சில வழிமுறைகள், பார்ப்பதற்கு சில வழிமுறைகள், அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒவ்வொரு உறுப்புகளையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்குரிய வழிமுறைகளை அல்லாஹ் தஆலாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கிறாங்க. அதுக்கு பெயர் தான் மார்க்கம். இப்போ ஒரு மனிதர் ரோட்டில் நடந்து போகிறார் என்று சொன்னால் அவர் தன்னுடைய இஷ்ட பிரகாரம் நடந்து போயிடலாமா என்று பார்த்தா போகக்கூடாது. இப்போ கவர்மெண்ட்டில் ரூல்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இடது பக்கமாக நடந்து போகணும். ஒரு மனிதர் செல்கிறார் என்று சொன்னால் இடது பக்கமாக நடந்து போகணும், வரும்போது அந்த பக்கமாக இடது பக்கமாக என்ன செய்யணும் வரணும். கார் ஓட்டும் போது என்ன செய்யணும், டிரைவிங்கில் சொல்லி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இடது பக்கமாக போகணும், அந்த சைடு வரும்போது அந்த பக்கம் இடது பக்கமாக வரணும் என்று ஒரு வழிமுறை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி ஒரு மனிதர் நடந்து செல்கிறார் என்று சொன்னால் இஸ்லாத்துடைய அடிப்படை எப்படி நடந்து போகிறது. முன்னாடி வயதான ஒரு நபர் போகிறாரு, இப்போ அவரை தாண்டி போகணும், ஒரு அவசரமான ஒரு வேலையாக போகிறோம், அவரை தாண்டி போகணும் என்று சொன்னால் எப்படி இந்த இடத்துல நம்ம கையாளுவது. நடந்து போகக்கூடிய நேரத்தில் எச்சில் வந்துடுச்சு, எப்படி அந்த எச்சிலை துப்புறது. நடந்து போகக்கூடிய நேரத்தில் முன்னாடி அந்நிய பெண்கள் வராங்க, அப்போ எப்படி நடந்துக்கிறது. மனைவியோடு நடந்து போகக்கூடிய நேரத்தில் எப்படி நடந்து போகிறது. தந்தையோடு நடந்து போகும்போது எப்படி நடந்து போகிறது. தனியாக நடந்து போகும்போது எப்படி நடந்து போகிறது. ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எப்படி திரும்பி பார்க்கிறது. எல்லாவற்றிற்கும் இஸ்லாத்தில் இந்த முறையில் தான் நடக்க வேண்டும் என்பதை நமக்கு வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. வளைஞ்சிங்களா. அப்போ மார்க்கம் என்பது நம்ம சாதாரணமாக சொல்லிடுவோம், இஸ்லாம் மார்க்கம் என்று நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் உண்மையில் மார்க்கம் என்று சொன்னால் ஒவ்வொரு செயலையும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற வழிமுறையை தொகுத்து கொடுத்து அந்த வழிமுறையை செயல்படுத்தி காட்டுவதற்காக வேண்டி சில நபர்களை ஏற்படுத்தப்பட்டிருப்பதற்கு பெயர் தான் மார்க்கம் என்று சொல்லப்படும். அப்போ அல்லாஹ்தான் நமக்கு செய்த ஒரு பெரிய கருணை என்ன என்று சொன்னால், அல்லாஹ் நம்மை முஸ்லீமாக அல்லாஹ்தான் ஆக்கியிருக்கிறான். அந்த முஸ்லீம் என்று சொன்னால் மார்க்க அடிப்படையில் வாழ்க்கை அமைத்து கொள்பவர். அப்போ நம்முடைய வாழ்க்கை என்பது நம்முடைய இஷ்டத்துக்கு நாம் அமைத்து கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய ஒவ்வொரு செயலும் வீணான ஒரு செயலாக போயிடும். இப்போ தண்ணி குடிக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய இஷ்டப்படி நம்ம தண்ணி குடிப்போம் என்று சொன்னால் நின்றுக்கிட்டே குடிக்கலாம், அண்ணாந்து குடிக்கலாம். அதே போல் பிஸ்மில்லா சொல்ல தேவையில்லை. நம்முடைய இஷ்ட பிரகாரம் குடிப்போம் என்று சொன்னால் அதனுடைய ஆபத்துகள் எவ்வளோ இருக்கிறது என்பதை பற்றி இப்போ நம்ம அறிவியல் ரீதியாக நம்ம எவ்வளோ ஆபத்துகளை பார்க்குறோம். நின்றுக்கிட்டே தண்ணி குடித்தோம் என்று சொன்னால் கிட்னியில் ஆபத்து வருதுன்னு சொல்கிறாங்க, குடலில் ஆபத்து வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய மனோ இச்சை பிரகாரம் நம்ம செயல்பாடுகளை அமைத்து கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய உடலுக்கும் அது ஆபத்தாக போகிறது. நம்முடைய இம்மை மறுமையுடைய இரண்டு வாழ்க்கை வீணாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதே அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எல்லா செயல்பாடுகள் என்னவாகிடும், சீராயிடும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், அஃப ஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, என்ன மக்களை நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா, அன்னமா ஹலக்னாக்கும் அபஸன், நிச்சயமாக உங்களை நான் வீணாக படைத்திருக்கிறேன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா. ஒவ்வொரு மனிதரையும் அல்லாஹ் தஆலா வீணாவா அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான், உங்களை வீணாக படைச்சிருக்குன்னு நினச்சிங்களா. அப்படியே பிறந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், சம்பாதிச்சோம், ஒரு 60-70 வருஷம் துன்யாவில் வாழ்ந்தோம், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, மார்க்க பசி எந்த ஒரு அடிப்படையில் நம்ம மார்க்கத்துடைய அமல்கள் நம்ம செய்யலை, எந்த ஒரு அடிப்படையும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகலை. எல்லோரும் வாழ்வதை போல, எல்லா மதத்தினர்கள் வாழ்வதை போல நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் அறிஞ்சிக்காமலேயே நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம வாழ்ந்து விட்டு நாம் சென்று விடுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கிடும். இதற்காக வேண்டிதான் அல்லாஹ் உங்களை படைச்சானா. அல்லாஹ் குர்ஆனில் எத்தனையோ விஷயங்களை மனிதனை படைத்ததை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இப்படியெல்லாம் உங்களை நான் படைத்தேன்,
ஹலகுத்து பி எதைய, இந்த மனிதனை என்னுடைய கையால் நான் படைத்தேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். அவனுடைய கையால் நம்மளை படைத்தான் என்று சொன்னால் அப்போ அதில் எவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் அதில் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையுடைய ரகசியத்தை நாம் அறியாமலேயே நம்முடைய வாழ்க்கை என்னவாகிட்டு கடந்து போய்கிட்டே 20 வருஷம் 40 வருஷம் 60 வருஷம் போயிடுச்சு. ஆனால் எதற்காக வேண்டி அல்லாஹ் நம்மளை படைச்சான்? ஒரு ஆயத்து அல்லாஹ் நம்மளை படைச்சதுடைய நோக்கத்தை சொல்லும்போது சொல்லி காட்டுறான், வமா ஃபலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், இந்த மனித வர்க்கத்தையும் இந்த ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டிய தவிர நான் படைக்கவில்லை. நம்மளை படைச்சதுடைய நோக்கம் என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இல்லா லியஅபுதுனி, என்னை வணங்குவதற்காக வேண்டிய தவிர நான் படைக்கவில்லை. இப்போ என்னை வணங்குறதுனா என்ன என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி இதையெல்லாம் வணக்கம். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமும் அல்லாஹ்வின் மூலமும் உண்டாக்கப்பட்ட வணக்கங்கள். அல்லாஹ்வின் மூலமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் உண்டாக்கப்பட்ட வணக்கங்கள் வளர்ச்சிங்களா. இதை அவர்கள் உண்டாக்கி காட்டலன்னு சொன்னால் அப்படி ஒரு வணக்கமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தொழுகையோடைய வழிமுறை ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த முறைப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கல என்று சொன்னால் தொழுகை நமக்கு இல்லை. விளஞ்சிங்களா. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கல என்று சொன்னால் நாம் அல்லாஹ் வணங்காமல் இருந்துடலாமா? ஆனால் அல்லாஹ் வணங்கி தான் ஆகணும். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லக்கூடிய வணக்கம் என்ன என்று சொன்னால், 24 மணி நேரமும் அல்லாஹ் தஆலாவுடைய சொல்படி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறது. அதுதான் வணக்கம். இந்த மனிதனை எதற்காக வேண்டி நான் படைத்தேன்? அவனுடைய இஷ்டப்படி வாழ்கிறதுக்காக வேண்டி இந்த மனுஷனை நான் படைக்கலை. அவனுடைய மனோ இச்சைப்படி வாழ்வதற்காக வேண்டி இந்த மனிதனை நான் படைக்கலை. படைச்சதுடைய நோக்கம் என்ன? இல்லா லியஅபுதுனி, எனக்கு அவன் அடிமையாக இருக்கணும், என்னுடைய அடியாராக அவன் இருக்கணும். அடிமைன்னு சொல்வதை விட அடியாராக, அடியார் என்று சொன்னால் அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்குது. அடியார் என்று சொன்னால் இந்த கீழ்ப்படிந்து இருக்கக்கூடியவராக நான் இருக்கணும். வளஞ்சிக்கலாம். அப்போ அல்லாஹ் தஆலா நம்மை படைத்ததுடைய நோக்கம் என்ன? ஒவ்வொரு செயலும், காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து இரவு தூங்கும் வரை, இரவு தூங்கி அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும் வரை ஒவ்வொரு செயலும் அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டுதலின்படி அமைத்து கொள்வதற்குரிய ஒரு மனிதனாகத்தான் இந்த நபரை நான் செஞ்சுருக்கேன், படைச்சிருக்கிறேன். அப்போ நம்முடைய சிந்தனை ஃபுல்லாக எப்படி போயிடுச்சு என்று சொன்னால், மார்க்கத்தை பற்றி நாம் அறியாமல் எப்படி எழுந்திருக்கணும் என்று நாம் அறிந்து கொள்ளவே இல்லை. எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி தண்ணி குடிக்கணும், எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், எப்படி வியாபாரம் செய்யணும், எப்படி தொழுகணும், எப்படி இபாதத்துகள் நம்ம எப்படி செய்யணும், எப்படி செய்தால் அல்லாஹ் தஆலாவுடைய ரசூலுடைய பிரிய நமக்கு கிடைக்கும் என்று நாம் மார்க்க விஷயங்களை அறியாமலே நம்முடைய காலம் என்னவாகிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனால் மார்க்கத்தை 2 விஷயமா நம்ம பிரிக்கலாம். ஒன்று மசாயில், சட்டதிட்டங்கள் என்ற அடிப்படையில் நம்முடைய மார்க்கத்தை பிரிக்கலாம். இன்னொன்று நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு பக்கம் இருக்கு, அது அஹ்லாக், நம்முடைய நற்குணங்கள், நம்முடைய குணாதிசயங்கள். அந்த அடிப்படை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். மார்க்க மசாயில்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் தரோம் வச்சிங்களேன். ரொம்ப முக்கியத்துவம் தராவிட்டாலும் கொஞ்சம் நம்ம என்ன செய்யறோம், முக்கியத்துவம் தரோம். உதாரணமாக நோன்பு எதனால் முறியும் அப்படி கேட்டால் என்ன செய்வோங்க, சாப்பிட்டா நோன்பு முறிஞ்சிரும், அந்த அளவுக்கு சட்டம் தெரியுது. விளைஞ்சிங்களா. தொழுகை எப்படி தொழுகை எப்படி முறியும், காற்று பிரிஞ்சா தொழுகை முறியும். அப்படி சில சட்டத்திட்டங்கள் 100க்கு 100 நமக்கு தெரியாவிட்டாலும் 100க்கு ஒரு 5% நம்ம சட்டத்திட்டங்கள் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனால் அஹ்லா குணாதிசயங்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய அந்த சிந்தனை எதெல்லாம் அஹ்லாக்கு, எதெல்லாம் நம்முடைய நற்குணங்கள், எதை செய்தால் இந்த இடத்துல எப்படி இந்த இடத்துல நடந்து கொள்ள வேண்டும் என்று சில நேரங்களில் நாம் அந்த விஷயங்களை நாம் கவனிக்காமல் விட்டுறோம். தந்தை இடத்துல தாய் இடத்துல எப்படி நடந்துக்கிறது, இது அஹ்காம் சட்டத்திட்டங்களுக்குள்ள வராது. பிள்ளைகள் இடத்துல எப்படி நடந்து கொள்வது, கணவன் இடத்துல எப்படி நடந்து கொள்வது, மனைவி இடத்துல எப்படி நடந்து கொள்வது, ஒவ்வொரு உறவினர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வது, இது போன்ற விஷயங்களை அதையும் நம்ம என்ன செய்யணும் தெரியாமல் நம்முடைய காலம் கடந்து போய்கிற. சட்டத்திட்டங்களும் நமக்கு சில தெரியாமல் சில முக்கால்வாசி சட்டத்திட்டங்கள் நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கு. அதே போல் குணாதிசயங்கள் அஹ்லாக்குகள் நமக்கு பெரும்பான்மையாக தெரியாமல் நமக்கு போய்கிட்டு இருக்கு. இப்படியே நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்கிறது. இதை பார்த்து அல்லாஹ் நம்ம கேட்குறான், அப்போ ஹசிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, என்ன உங்களை வீணாக படைச்சிருக்கிறேன்னு நினச்சிங்களா?
அன்னக்கும் இலைனா லா துர்ஜூன், என்ன என் பக்கம் நீங்கள் வரமாட்டீர்களா? எப்படி அல்லாஹ் கேட்குறான்? அன்னக்கும் இலைனா லா துர்ஜூன், என் பக்கம் நீங்கள் வரமாட்டீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்குறான். விளங்குச்சிங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையை இன்னொரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி கேட்டான், கியாமத்து நாளில் நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை கூப்பிடுவாங்க. வனாதா அஸ்ஹாபுல் நாரி அஸ்ஹாபல் ஜன்னதி, நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைப்பாங்களாம். இங்கே நெருப்பில் வேதனையில் உச்சக்கட்ட வேதனை அடையக்கூடிய நேரத்தில் இங்கேருந்து சொர்க்கவாசிகள் அவங்க பார்ப்பாங்க. சொர்க்கவாசிகள் நல்ல தண்ணியை அழகான குளிர்பானங்களை அவங்க அருந்தக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்த்து இங்கேருந்து நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை கூப்பிடுவாங்க. வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னதி அன் அஃபீது அலைனா மினல் மாஇ அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த ரிஸ்கிலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, உங்களுக்கு கொடுத்த தண்ணீரை எங்கள் மேலே நீங்கள் கொட்டுங்க அப்படின்னு நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பாங்க. விளைஞ்சிங்களா? அப்போ சொர்க்கவாசி சொல்லி காட்டுவாங்களாம், காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரின், நிச்சயமாக அல்லாஹு தஆலா காஃபிர்களின் மீது இதை ஹராமாக்கிட்டான். இங்கே காஃபிர்கள் என்று சொன்னால் ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காஃபிர்கள் அப்படியே அர்த்தம் வைக்கலாம். ஆனால் அடுத்த ஆயத்தை நம்ம கவனிக்க போது அவர்கள் மார்க்கம் உள்ளவர்களாக இஸ்லாமியர்களாக இருந்து அந்த இஸ்லாத்தின் பிரகாரம் வாழாமல் விட்டவர்கள் என்று தான் கருத்து வரும். அடுத்த ஆயத்தை எல்லாம் சொல்கிறான், காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரின், நிச்சயமாக அல்லாஹு தஆலா காஃபிர்களின் மீது இதை ஹராமாக்கிட்டான். எப்படியாப்பட்ட காஃபிர்கள்? அல்லதி நத்தஹது தீனஹும் லஹுவம் வ லஇபா, அவர்களுடைய மார்க்கத்தை விளையாட்டாகவும் வீணானதாகவும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். மார்க்கத்தை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அவங்க தங்களுடைய வாழ்க்கை வழிமுறையை வீணானதாகவும் இன்னும் விளையாட்டாக அவங்க எடுத்துட்டாங்க. அல்லாஹு தஆலா எப்படி வாழ சொன்னாலும் அந்த வழிமுறையை விளையாட்டாக சாதாரணமாக என்ன செய்கிறாங்க, விட்டுட்டு போகிறாங்க. உதாரணமாக உட்காந்து தண்ணி குடிக்கக்கூடிய தன்மை இருக்க தான் செய்யுது, ஆனால் உட்காந்து தண்ணி குடிக்கிறோமா பெரும்பான்மையானவர்கள் இல்லை பாருங்க. அப்போ மார்க்கத்தை விளையாட்டாக எடுத்துக்கிட்டாங்க, லஹு ஒரு வீணானதாக எடுத்துக்கிட்டாங்க. இதை செஞ்சால் என்ன, இதை செய்யறதால என்ன வந்துட போகுது, இப்படி செஞ்சால் என்ன, ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், நின்று சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹோட்டலாக இருக்குது, நிர்பந்தமான சூழ்நிலையாக இருக்குது, நின்று சாப்பிட்டு போயிடலாம். ஆனால் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய இடம் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் நின்று சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் மார்க்கத்தை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அவங்க விளையாட்டா ஒரு வீணானதை அவங்க என்ன செய்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. விளைஞ்சல் அப்போ மார்க்கத்துடைய செயல்பாடுகளை செய்வதற்குரிய ஒரு ஆற்றல் இருந்தும், விளைஞ்சலா ஹலாலான முறையில் வியாபாரம் செய்வதற்குரிய ஆற்றல் இருந்தும், மனைவி மக்களை பராமரிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தும், நல்லபடியாக இஸ்லாத்துடைய அடிப்பை தொழுவதற்கு நோன்பு வைப்பதற்கு எல்லா விதமான ஆற்றல் இருந்தும் அதை சாதாரணமாக விட்டுறாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த காஃபிருக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் நன்றி மறந்தவர்கள் அர்த்தம். இந்த காஃபிர்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நன்றி மறந்தவர்கள், தங்களுடைய மார்க்கத்தை வீணானதாகவும் இன்னும் விளையாட்டாக எடுத்துக்கிட்டாங்க. காரணம் என்ன? கர்ரத்துஹுமுல் ஹயாத்து துன்யா, துன்யாவுடைய வாழ்க்கை அவர்களை ஏமாற்றி விட்டது. துன்யாவுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் பார்த்திருப்பார்கள் என்று சொன்னால் மார்க்கத்தை பிரகாரம் அவங்க அமைச்சிருப்பாங்க. ஆனால் துன்யாவுக்காக வேண்டி அவர்கள் பார்த்தார்கள் என்ற காரணத்தினால மார்க்கத்தை விட்டுட்டாங்க. மார்க்கத்தை லேசாக விளையாட்டாக பொடுபோக்காக என்ன செஞ்சுட்டாங்க? அவங்க விட்டுட்டாங்க என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி இத்தகைய காஃபிர்களுக்கு அந்த சொர்க்கவாசிகள் சொல்லி காட்டுவாங்க, இந்த தண்ணீரையும் இந்த ரிஸ்கையும் அல்லாஹு தஆலா அவங்க மீது ஹராமாக்கிட்டான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன செய்யலாம் சொல்லி காட்டுறான் நண்பர்களே. அப்போ மார்க்கத்துடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்வோம் என்று சொன்னால் துன்யாவுடைய வாழ்க்கை நமக்கு சீரானதாக இருக்கும், கபருடைய வாழ்க்கை நமக்கு சீரானதாக இருக்கும், மறுமையுடைய வாழ்க்கை நமக்கு என்னவாகும்? சீரானதாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். அந்த மார்க்க விஷயத்தில் ஒவ்வொரு செயலை அமைத்துக் கொள்வதற்குரிய வழிமுறைகளை அல்லாஹு தஆலா இந்த தொடர் பயான்களை கொண்டு அல்லாஹு தஆலா நமக்கு விளங்க வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.